ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வனிஜீவி ஃபன் பிளாக்ஸ். இன்றைக்கி நானும் ஜீவிதாவும் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேண்ட் ஒன்று வீடோட பெஸ்ட்டு ப்ரைஸில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். சரி, அதனால தான் நானும் ஜீவிதாவும் போயிட்டுருக்கோம். நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அம்மாவை கூட்டிகிட்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். நீ எதாவது சொல்கிறியா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அங்கே போயிட்டு என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜீவிதா பாருங்க, என்னோட பேக் வச்சுக்கலாம். இதே பிரச்சனை. இருடி, ஒரு பேக் வாங்கிட்டு உனக்கு தந்துடுறேன். ஒரு பேக் இன்னைக்கு காசு கொண்டு வந்திருக்கேல, பேக் எல்லாம் இருந்ததுன்னா வாங்கலாமா? பார்க்கலாம். இது அதே மாதிரி நீ சொல்லலாம், என்கிட்ட காசு இருக்குது. நீ தானே இப்போ சொன்னேன், டிஃபன் இதெல்லாம் நான் வாங்கி தரேன்னு சொன்னேன். பேச்சுக்கு சொன்னடி, சொன்னால் வாங்கி கொடுத்துருவேனா? அப்போ நீ சொல்லுவேன், இல்லடி நானே வாங்கி தரேன்னு, அந்த மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெரிய விலாகாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், இது என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு நீ பாய் சொல்லி முடிச்ச? ஐயோ, அது ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சுங்க. அப்படியெல்லாம் வரக்கூடாதுங்க. இனி நிறைய நம்ம இன்னைக்கு ஃபன் பண்ண போகிறோம். ஓகே, நீ என்ன பேக்கில் இந்த இது என்ன ஃப்ரீ டிக்கெட்டா? ஆமாம், நீ கவர்மெண்ட் கொடுத்தது நம்ம காமிக்க வேண்டாமா? இன்னைக்கு நான் ஃப்ரீ டிக்கெட்டை வாங்கி எவ்வளோ பத்திரமா வச்சுருக்காங்க. வச்சுருக்கோம், வேறு எங்கேயா வச்சா தொலைஞ்சிரும். அதனால் எத்தனை ஸ்டாப் போகிறோமோ, எங்கெங்கே போகிறோமோ அந்த இது இப்போ ஃபஸ்ட்டு பஸ் ஏறினோமா, அதை இப்போ வாங்கினது. இனி வர இதெல்லாம் வீட்டை விட்டால் வளவலன்னு பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். மூஞ்சியை காமிக்கூடாதுங்கிறதுல எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜீவிதா. கேட்ட தரடி. ஆன் பண்ணு. சும்மா எல்லா சுவிட்சையும் போடு. ரொம்ப வளர்த்தாத. ஆஹா, ஜீவிதா பயங்கரமாக ஸ்டைல் கொடுக்குறாயா. திரும்பி வீடியோ எடுத்துட்ருக்குறேன். நல்லாயிருக்கு. இது பாத்ரூம் ஃப்ரெண்ட்ஸ். வீடெல்லாம் நல்லாயிருக்கு. கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்குது. அதான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கோம். 2-3 இடத்துல பார்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒளிஞ்சு சுற்றுறா. வீடியோவில் ஃபேஸ் தெரிஞ்சிருமோன்னு. அப்படியெல்லாம் நம்ம இன்னும் ஃபேமஸ் ஆகலை, கவலைப்படாத. எனக்கு ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு ஒரு ஆசை, நல்லா போட்டுட்ருக்கேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் விருப்பப்பட்டால் கண்டினியூவாக வீடியோ போடலாம். இது எங்கன்னு கேட்டால் கூட நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக. நாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். ஓகே, தண்ணியை வேஸ்ட் பண்ணாத. திரடி நல்லா ஸ்பீடாக வந்துச்சு. இதெல்லாம் வீடியோ எடுக்காத. ஃப்ரெண்ட்ஸ், இது வீடு பார்க்க வந்தோன்னு சொன்னோம் இல்லையா, பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடு ஏரியா சூப்பராக இருக்குது. பட்டு பஸ் ஸ்டாப்லேருந்து ரொம்ப உள்ளே வர்ற மாதிரி இருக்குது. அதனால தான் சரி கொஞ்சம் யோசிச்சுட்ருக்கோம். ஜீவிதா மேலே கூட்டிகிட்டு வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். கூட்டிகிட்டு வந்துட்டு என்னடி சொன்னேன், இங்கே வா. என்னமோ சொல்லிட்டு இருந்தியே. பார்க்க அழகாக இருக்குது, இந்த வியூ நல்லா இருக்குது. அப்புறம் இயற்கையை சார்ந்து வாழணுன்னா இங்கே வந்தால் நல்லா. இயற்கையை சார்ந்து அப்போ நீ ஒரு 10 லட்ச ரூபா தரையா? இயற்கையை சார்ந்து நான் வாழ்ந்துக்கிறேன். 10 போதுமா கேளு. நீ யார்கிட்ட கேட்குற? உன் தங்கச்சிக்கிட்ட தானே கேட்குறேன். 10 போதுமா? 15 கேளுங்கிறா. நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஏரியா நல்லா இருக்குது. பார்க்கலாம், விலை கட்டுப்படியாச்சுன்னா பார்க்கலாம். அங்கே பாரு 2 நாய் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்லாமா? ஆமாம், வந்ததே அதுக்கு தானே, கூட வர்றதே அதுக்கு தான். ஓகே, சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன சாப்பிட்றோன்னு பார்க்கலாம். ஜீவிதா ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தா ஃப்ரெண்ட்ஸ். நான் பரோட்டா மட்டும் ஒன்று வாங்கிட்டேன். ஜீவிதா பாருங்கள், தயிர் பச்சடி எடுத்து ஃப்ரைட் ரைஸில் ஊற்றி சாப்பிட்றான். இந்த மாதிரி வினோதமான ஆளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.